இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 1ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடும் சரி, செய்கிற வேலையும் சரி நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப தைரியமானவங்க, நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல், ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல், நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு தென்படக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இயற்கையாகவே ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப சாதுவானங்க. ஏன்னா நில ராசி இருந்தால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் சண்டை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இவங்களை வீழ்த்துறது, இவங்களை எதிர்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னே சொல்லலாம். நம்பியவருக்காக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் சின்ன வயசுலேயே தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சாமர்த்தியசாலிகள், ரொம்ப வேடிக்கையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க. என்ன ஞாபக சக்தி இவங்களுக்கு அபாரமாக இருக்கும். என்ன கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு இருக்கும். அதோட கூட எல்லா வேலையும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் உள்ளவங்களாக, இந்த சகிப்புத்தன்மை உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால ரொம்ப பொறுமை, ரொம்ப நிதானம். திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, ஐப்பசி மாதத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீச்சபட்ச ராஜயோகம் பெற போகிறீங்க. அதனால் இதெல்லாம் செய்யறதுக்கான அமைப்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் பிறகு இருக்கிற இந்த காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடகராசியிலிருந்து உச்சமாக இருக்கிறார். சூரியன் துலா வீட்டில் இருக்கிறார். அதோட கூட சுக்கிரன் கன்னி ராசிக்காரங்க வீட்டில் நீச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி நீச்ச தன்மை பெறுவதனால சொந்த வீடான துலா ராசிக்கு ஆட்சி பலன் பெற்று அமர இருக்கிறார். அதனால் மிகப்பெரிய யோகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை நடைபெறதுனால இந்த காலகட்டத்தில் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம், அதாவது மகாராஜ யோகம் கிடைக்க போகுது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம். அதனால் நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். புதன் 7ஆம் தேதி விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார். இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். 6க்கு உரியவர் நீச்சமாக இருப்பது ரொம்ப யோகமான காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியல அப்படின்னு இருந்தவங்களாம் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ போகிறீங்க. கடன் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் பெரிய இடர்பாடை கொடுக்காது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ராசி அதிபதி என்பதனால
அவர் நீச்சமாகும்போது அக்டோபர் 16ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவரை புதிய முயற்சி எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதாவது தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்டோபர் 16க்கு அப்புறம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம். அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று அமர இருக்கிறார். அதனால் சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் ஏற்பட போகுது. இதனால் சூரியன் நீச்சத்தன்மை நீங்கி மிகப்பெரிய நீச்சபட்ச ராஜயோகம் உருவாக போகுது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு. 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில் மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் இருந்ததோ அது எல்லாமே இந்த அக்டோபர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வருமானம் வரும். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதனை பொறுத்த வரைக்கும் 2, 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சகத்துக்கு புதன் குருவோடைய பார்வை பெறும்போது திடீர்னு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு திடீர்னு யோகம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையால் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. நீண்ட நாளாக திருமணமாகி எங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது. 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறார். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவராக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக எனக்கு தூக்கமே வரல, நிம்மதியே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரதிபலன் பார்க்காம நிறைய பேர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. உழைப்புக்கான பிரதிபலனை டக்குன்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறேன் ஆனால் போதுமான வருமானம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. நல்ல ஒரு யோகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சனி வக்கரகமாக இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து வரும்போது நீச்சபட்ச ராஜயோகம் ஏற்பட போகுது. அதனால் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக சரியாகும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழி அன்பு, தாயோட அரவணைப்பு இதெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் சில நாட்களுக்கு முன்னாடி தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, வீட்டுக்குள்ளே தேவையில்லாத இடர்பாடுகள், கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. ஒரு சிலருக்கு வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில விநாயகருக்கு
தலவாழை இலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு பிடிச்சி அதில் எண்ணெய் விட்டு திரு போட்டு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த எளிய பரிகாரங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்ய நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.